ஏட்டி எந்திரிடி, ஏன்டி இந்த அட்டகாசம் பண்ணிட்டு தெரியுற? ஏக்கா போங்கக்கா, நம்மளே எத்தனை நாள் கழிச்சு இங்கே மீட் பண்ணியிருக்கோம். எப்பா 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 எவ்வளோ நாள், மாத்திரை ஊசி அப்படி இப்படின்ட்டு இவ்வளோ நாள் போயிட்டு. ஏட்டி அதுக்கு என்னட்டி செய்ய முடியும்? அதுக்கு ஒன்றும் செய்யாண்டாம். நம்ம மரத்தடியில் காற்று வாங்குவானே. ஆமாம், இந்த இளிச்சக்க எங்கே போனவோ? ஃபோன் போட்டியலா நம்ம இன்னைக்கு வந்துட்டோன்ட்டு? ரொம்ப நாள் ஆளையே காணுமே. இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம் டெய்லுக்கு தெரியுமா? ஏட்டி அதெல்லாம் முதலே சொல்லிட்டேன். ஆமா, ஃபர்ஸ்ட் ஆளா அவளுக்கு தான் போன் போட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, நான் வந்துட்டேன். ஏ அப்பா, எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. இல்ச்சக்கா நல்லா இருக்கீங்களா? ஏட்டி பங்கஜ குட்டி, ஐ எம் ஆல்வேஸ் ஃபைன். நீ எப்படி இருக்க? இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். என்ன வீட்டில் இருந்து துணியெல்லாம் அள்ளி தலையில் கட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு? இக்க எதுவும் துணி வியாபாரம் பண்ண போறீங்களா? ஏட்டி நியூ இயர், கிறிஸ்மஸ், பொங்கல்னு எல்லா துணியும் எடுத்தோம்ல, எல்லாத்துக்கும் ப்ளவுஸு. ஆமாம், எல்லாம் இந்த ஒரு வாரம் கேப்பில் அடிக்க முடியாமல் போச்சு. இல்லைன்னா அப்போதான் இந்த கதையெல்லாம் போட்டு விட்டுருக்கலாம். அதான் அந்த முக்கில் ஒரு டெய்லர் இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். ஏக்கா நானும் கொடுக்கணக்கா. அது புது டெய்லர்னு சொன்னாவோ நல்லா அடிப்பாவளோ? ஏட்டி ஒரு விஷயமும் ஒன்றும் தெரியல. நானே இப்போ தான் முதல் டைம் கொடுக்க போகிறேன். நீ வேணா எடுத்துகிட்டு வா, கொடுப்போம். சரிக்கா, அப்போ நானும் நாளைக்கு கொண்டு வரேன். கொண்டு போய் கொடுத்துருவோன்னே. சரிட்டி சரிட்டி. நல்ல சன்னல் வச்சது, ஏணிப்படி வச்சது, வேற என்னது விண்டோ வச்சதெல்லாம் அடித்து போடுவோம். ஐயோ அப்படிலாம் வேண்டாம். ஐயோ என் வீட்டுக்கார அடிச்சு விடுவாரு. நமக்கு எப்பவும் சாதா போடுற மாதிரி இருந்தாலே போதும். சரி, அது இறக்கி தான் வச்சா என்ன, தலையிலே சுமந்துட்டு இருக்கியே. ஏட்டி நெட்டூஸ் அழுக்காரம் டீ எல்லாம் புதுசு. சரி பரவாயில்ல, எனக்கு என்ன, நீங்கள் தானே சுமந்துட்டு இருக்கியே. எல்லாரும் வந்துட்டியாளா? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கியே. ஐயோ உமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கியே? எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம பார்த்து. எட்டி உமா, ஒரு வாரம் லீவு. ஆமா, நம்ம சேனலுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கியே? நல்லா இருக்கியலா? நல்லா இருக்கேன் இழுச்சக்கா. நீங்க நல்லா இருக்கியலா? மண்டையில என்னது கலர் கலர் துணியா வரத்துக்கு போயிட்டியலோ? புது வருஷம் அதுவுமா? ஆமாட்டி, 4 கலர் வந்து எடுத்துட்டு போவா. வாங்க இளிச்சாக்கா, உங்களுக்கு எப்பயுமே இப்படிதான் விளையாட்டு. ஏக்கா அப்படியா விஷயம்? ஆம்பளை பையன் பிறந்திருக்கானாமே. எட்டி ஆமாட்டி, ஆம்பளை பையன் பிறந்திருக்கான். எனக்கு விஷயமே தெரியாதுக்கா. இன்னைக்கு தான் தெரியும், பார்த்து விடுங்க. ஆமாட்டி, பையன் பிறந்திருக்கான். அதான் ஒரு வாரம் சேனலுக்கு லீவ் விட்டுருந்து மக்கள் எல்லாத்துக்கும் தெரியுமே. உனக்கு தெரியாதோ? யாருக்கா நமக்கு இதெல்லாம் சொல்லுறாவோ? சன் டிவி என்ன நியூஸ்லயா போடுறாவோ? ஆமாம் ஆமாம், போடாவே இதெல்லாமா போடாவே. ஏன்க்கா நீங்கள் வேற? 4 பேர் வந்துட்டோம். என்ன இந்த கீதா, லட்சுமி அக்கா, காமாட்சி அக்கா இவையெல்லாம் வந்தாவுன்னா, அப்புறம் இளிச்சக்கா மாமியார் 2 பேர் இவையெல்லாம் வந்தாவுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஒரு வாரங்கிட்ட ஆகுதுல்ல எல்லாரையும் பார்த்து. ஆமாட்டி, நம்ம ஃபேன்ஸ்லாம் நம்மளை மறந்துடுவோம் வேற. நீ எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போவோன்னே. ஆமா இளிச்சக்கா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரமாவது வந்து பார்த்துட்டு போவோம் எல்லாரையும். சரி, நான் ஒரு முட்டாக்கிரிக்கி. உங்க பேச்சை கேட்டு என்ன பாருங்க, தலையில அள்ளிட்டு வந்திருக்கேன். ஒரு பயிரை எடுத்து போட்டு வரணும்னு ஒரு நினைப்பு இருக்குதா? அவளை புடவையும் தலையில அள்ளி வச்சுட்டு வந்திருக்கேன் இளிச்சக்கா. பங்கச்ச குட்டி, எல்லாம் ஒரே குட்டையில விளைஞ்ச மட்டை தானே. பிறகு நீ மட்டும் எப்படி இருப்ப? அப்படிதான் இருப்ப. எட்டி பின்னாடி கிடந்துட்டு என்ன சிரிப்பு வண்டி எடுக்கு? இல்லைக்கா, உங்கள் 2 பேரையும் பார்க்க ஒருத்தர் சேலை வியாபாரத்துக்கு போன மாதிரி இருக்கு, ஒருத்தர் சட்டை வியாபாரத்துக்கு போன மாதிரி இருக்கு. பின்னாடி நான் துணைக்கு வந்த மாதிரி இருக்குக்கா, அதான். ஏட்டி நீ எதுக்கு அப்படி நினைக்க? பின்னாடி கல்லா பெட்டி வச்சு கட்டி எல்லாத்தையும் வித்து காசாக்கிட்டு வந்துருவோம். இக்கா அப்படியே சொல்றியே, அப்போ ஒரு சேலை கடை பிஸ்னஸ் போட்டுருவோமா? கோலப்பொடி போட்ட மாதிரி. ஆ ஆ ஏட்டி, ஆரம்பிச்ச தொழிலே அங்கே நட்டுக்கிட்டு கிடக்கு. என் பியூட்டி பார்லர் எந்த அளவு போச்சோ தெரியல. அதுவே ஒரு ரிசல்ட்டும் இல்லாமல் கிடக்கு. இதில் சேலை கடை போடுறவ, சேலை கடை. அங்கே குனிஞ்சு கிடக்குறது நம்ம லட்சுமி அக்கா தானே. மரத்தடியில் என்ன பண்ணிட்டு இருக்காவோ? வாங்க பக்கத்துல போய் பாப்போம், அப்பதானே தெரியும். ஏ லட்சுமி அக்கா, ஏ லட்சுமி அக்கா. ஏட்டி நெட்டவள்ளி, இங்க என்னத்த குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க? இல்லக்கா, நாங்க ரொம்ப நேரமா நடந்து வந்துட்டு இருந்தோம். நீங்களும் ரொம்ப நேரமா அங்க குனிஞ்சு கிடக்கல, அதான் என்னது பாக்கியன்ட்டு வந்து குனிஞ்சு பார்த்தேன். புடிங்கிட்டு இருக்க மட்டி. ஆ ஏட்டி புள்ள புடிங்கிட்டு இருக்க மட்டி. அப்படி தெளிவா சொல்லுங்க. ஏக்கா என்ன சேலை வியாபாரமா பண்ண போறியோ? ஏ லட்சுமி அக்கா, அப்படிலாம் இல்ல. இல்ல, 2 பேர் மண்டையிலயும் நல்ல சேலை கட்டுலாம் இருக்கு, அதான் பார்த்தேன். ஏ லட்சுமி அக்கா, டெய்லர் கிட்ட அடிக்க கொடுக்க போயிட்டு இருக்கோம். ஆமா, இந்த முக்கில் ஒரு புது டெய்லர் வந்திருக்காரு, ஆம்பளை டெய்லரு. நல்லா அடிக்காராம், ஜன்னல் வச்சு ஏணிப்படி வச்சுலாம் மாடிப்படிலாம் வச்சு அடிக்காராமல. அவர்கிட்ட தான் கொடுக்க போயிட்டு இருக்கோம். ஏக்கா அப்படியா? எனக்கு ஒரு விஷயமும் தெரியாதே. அது நம்ம சேனலுக்கு ஒரு வாரம் லீவ் இல்ல, அதனால யாருக்குமே எந்த விஷயமும் தெரியாது.
இப்பதான் இன்னைக்கு தான் நாங்களே போயிட்டு இருக்கோம். நீங்களும் வாரியலா? சரிக்கா, நீங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருங்க, நான் பின்னாடி எடுத்துட்டு வரேன். சரி சரி லட்சுமி அக்கா, அப்ப வந்து சேருங்கண்ணே. ஆட்டம் ஆட்டம் பங்குச்சமக்கா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே சிரிப்பான். எதுக்கு ஊர்ல உள்ள எல்லாரும் பயந்து ஓடுறேக்கா? அந்த பிள்ளையாவது நல்லா சிரிக்கட்டுமே, நல்ல பல்லா வரட்டுமே. ஏட்டி நெட்டு சென்னை இப்படி சொல்லிவிட்டேன். நான் சிரிச்சா ஸ்னேகா மாதிரியே இருக்கேன்ட்டு எல்லாரும் சொல்லுவா ஒட்டி எங்க ஊர் பக்கம். பாவம், உங்க ஊர்ல யாரும் ஸ்னேகாவை இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி சரி. சரி அப்பா, மண்டை வலியா இருக்கு, எட்டி நடங்க ரெண்டு பேரும். சீக்கிரம் வெயில் வர முந்தி கொடுத்துட்டு வீட்டை பார்த்து வருவோம். மண்டை மேல இவ்வளவு பெரிய கொண்டப்பட்டா மண்டை வலியா தான் இருக்கும். என்ன கடவுளும் பூட்டி கிடக்கு. இளிச்சக்கண்ணிக்கு லீவா ஒருவேளை? ஏட்டி லீவுலாம் இருக்காது டி, காலையில தானே ஆகுது, ஒருவேளை லேட்டா வருவாரோ. எதுக்கும் சத்தம் கொடுத்து பாப்போமோ? அண்ணே அண்ணே அண்ணே, எங்க அண்ணே எங்க அண்ணே, அன்ப மல்லி தெளிக்கிறதில் மண்ணே. இளிச்சக்கா, இது உங்க அண்ணனா? சொல்லியே இல்ல. ஏட்டி லூசு பங்கஜ குட்டி, நீ அண்ணன் கூட்டணும்னா பாட்டு படிச்சம் டி. இது ஒரு குத்தமா? ஷோ, பாட்டு படிக்கிற கூட யோசிச்சு தான் படிக்கணும் போல. ஓ, சும்மா பாட்டு படிச்சியலா? நான் கூட உங்க அண்ணன் தான் போல நினைச்சிட்டேன். யார் அது? அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க துணியை அடிக்க கொடுக்கலாம்னு வந்தவங்க. டெய்லர் இல்லைங்களா தம்பி? நான் தான் அந்த டெய்லரு. இளிச்சக்கா, டெய்லர்னு சொல்றாரு, ஒரு நல்ல துணி கூட இல்லையா? அங்கங்க ஓட்ட ஓட்டையா இருக்கு. அண்ணன் போய் சொல்லாதியோ, போய் டெய்லர் வர சொல்லுங்க. இக்க உண்மையிலே அந்த டெய்லர் நான் தாங்க. பாருங்க எவ்வளவு டிசைன் வச்சிருக்கேன் என் சட்டையில. டிசைன் மாதிரியே இருக்கு. அங்கங்க கிழிஞ்சு போய் பிச்சைக்கார மாதிரி இருக்காரு, தாடிக்கும் அவர் சட்டைக்கும். அது சட்டை கூட இல்லை, பனியன் தான். பனியன்லேயே எத்தனை ஓட்டை. சட்டை போட்டால் எத்தனை ஓட்ட போடுவாரது இல்லையே. நல்ல டவுசரில் ஓட்ட போடாமல் போனார். ஏட்டி நெட்டு, ஓ மைண்ட் வைஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் டி. சரி சரி, நமக்குள்ளே இருக்கட்டோனே. அண்ணே, நீங்க இந்த பொம்பளை ஆளுகளுக்கு சட்டை எல்லாம் அடிப்பீங்களா? ஏக்க நாங்க பொம்பளையால ஆம்பளையாலாம் பாக்குறது இல்லக்கா. எல்லாருக்குமே எல்லா துணியும் அடிச்சு கொடுப்போம். உங்களுக்கு எந்த மாதிரி மாடல்ல வேணுமோ சொல்லுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி மாடல்ல நாங்க சூப்பரா அடிச்சு தந்துருவோம்க்கா. சரிண்ணே, அப்ப சரி. சாம்பிளுக்கு ஒரே ஒரு சட்டை மட்டும் அடிங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த மீதி புடவையெல்லாம் அடிச்சுதாங்க. எஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு சொந்த ஊர் எது? பல்லடம்க்கா. ஓகோ, அதான் பல்லு இப்படி இருக்குதோ? ஆமா, இவங்களுக்கு மட்டும் அப்படி பெரிய ஸ்னேகா பல்லு பாருங்க, ஆளை மண்டையும் பாருங்க. பல்ல பத்தி பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும். இழுச்சக்கா, வந்தது வராதுமே அவர்கிட்ட போய் சண்டை இழுத்துட்டு இருக்கலையா? இல்ல பங்குச்சு குட்டி, ஒரு டீட்டெயிலுக்கு தான். டீட்டெயிலும் வேண்டாம், காப்பி டெயிலும் வேண்டாம், சட்டை துணியெல்லாம் கொடுத்துட்டு போங்கம்மா. ஐயோ அண்ணே, ஒரு வகையில உங்க பல்ல பார்த்தா என் உடன்பரவா சகோதரர் மாதிரி இருக்குது. அதனால எனக்கு நல்ல ஜன்னல் வச்சது, மாடிப்படி வச்சது, ஏணிப்படி வச்சதெல்லாம் நல்ல டிசைனா அடிச்சு கொடுங்க அண்ணே. அப்படியாக்கா? இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், கிராண்ட் ஃப்ளோர் இதெல்லாம் வேண்டாமா? ஓ, ஃப்ளோர் வச்சு வேற அடிப்பியலா? ஆமாக்கா ஆமாக்கா, பாதி எங்க கடை பேராலே ஃபேமஸ். எங்க கடை அப்படி என்னன்னு பேர் வச்சிருக்கியோ? போடுறோம்னு வைக்கல. அதெல்லாம் என்னமதாக்கா வைக்கணும். கடை பேர் வந்து தகட தகட காளியா? நாங்க அடிக்கிறத பாக்குறியா? தகட தகட காளியாவா? இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரில இருக்கு. ஏட்டி, ஃபேமஸான கடைனா அப்படிதான் இருக்கும், கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கும். இது இல்லையே, எங்கேயோ டிவில எல்லாம் கார்ட்டூன்ல எல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இவ ஒருத்தி எதெல்லாம் சந்தேகப்படணும்ட்டு ஒரு விவஸ்தை கிடையாது. அவரு உள்ள போடுற பனியன் துணியிலே எவ்வளவு டிசைன் வச்சிருக்காருன்னா, அப்ப வெளிய போடுற சட்டையில எவ்வளவு டிசைன் பாரு, பார்த்து கட்டி. அப்ப நல்லா அடிப்பாரு, இங்கதான் கொடுக்கணும். ஏன் அண்ணே, நீங்க எல்லா சட்டையிலயும் நல்ல டிசைனா வேற வேற கழுத்து கை எல்லாம் வச்சு தாங்கன்னு. ஆமா, பரவு ரேட்டு பேசி வாங்கிக்கிடலாம் அடிச்சதுக்கு அப்புறம். பொங்கலுக்கு வேணும் பார்த்துடுங்க, நாங்க போயிட்டு வரோன்னே. உடன்பிறவா சகோதரே, எனக்கு நல்ல கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர்லாம் வச்சு நல்லா அடுக்கடுக்கா அடிச்சுட்டாங்க. சரிக்கா, ரெண்டு பேருக்கும் நல்லா சிறப்பா அடிச்சிருவோம். போயிட்டு வரியலா? பொங்கலுக்கு வாங்க. பொங்கலுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்துருங்கக்கா, அது எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம். வாரம்னே, பார்க்க நல்ல மனுஷனா தான் இருக்காரு, நல்லா அடிப்பாரு, டிசைன் நல்லா போடுவார் போல. ஆமாட்டி, பொங்கலுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போயிருவோன்னே. எல்லா சட்டையும் பிளவுஸ் எல்லாம் போட்டு போட்டு பார்க்கணும் கரெக்டா இருக்கான்னு. எனக்கு என்னமோ ரெண்டு பேரும் நல்ல ஏமாந்து போப்பறியன்னு தான் தோணுது. ஏட்டி நெட்டூஸ், எப்பவுமே சந்தேக பார்வையிலே பார்க்க கூடாது. அந்த நொல்ல கண்ணை வச்சுட்டு நல்ல கண்ணில் பாருட்டி. ஆமா, எனக்கு நல்ல கண்ணு, இவளுக்கு நல்ல கண்ணு. போவாங்க இழிச்சக்கா. சரி போங்க. எப்பவுமே ஆளுங்களை பார்த்து எடை போடக்கூடாது. அவளுக்கு நிறைய திறமை இருக்கும் நெட்டவள்ளி, அதையும் புரிஞ்சுக்க. பாப்போம். ஏட்டி, உன் மருமவ உறங்குறா, இதான் அந்த சமயம். போவோமா? சத்தமா பேசி எழுப்பி விட்டுறாதடி. சட்டையா? என்னத்துக்கிட்டு சட்டை? சட்டை இல்லடி, சத்தம். புரிஞ்சுதா? என்னது சட்டை கிழிஞ்சுதாவா? சாவுட்டி, காது கேட்காத கிளவி. இந்த பைத்தியம் எதுக்கு இப்ப நம்மள அடிச்சிட்டு போறா? சரியான பைத்தியமா இருப்பாளோ? ஒருவேளை சோத்துக்காக உள்விட்டு கடந்து அடி வாங்கி சாவ வேண்டியிருக்கு.
எஸ்கியூஸ் மீ. இவன் என்னத்துக்கு அவன் மருமகிட்ட போய் கிஸ் கேட்டுட்டு இருக்கா? சரி, சரியான ரசனை கட்டவளா இருப்பாளோ. ஹலோ, எச்சுக்கிச்சு மீ. ஏட்டி நல்லா உறங்குறா. என்னடி நல்லவளா? ஏட்டி என்னடி நீயே நல்லவளான்னு சொல்லிடுற, பரவிய மருமவ அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு சொல்லிடுற, உன்னைய புரிஞ்சுக்கவே முடியலையே. ஏட்டி நல்லா உறங்குறான்னு சொன்னமுடி. ஏக்கடி கத்துற? எனக்கு காது கேக்குது. அவ முடிச்சுக்க போறா. அமைதியா பாரு, வந்த வேலைய பாரு. அப்பனே முருகா, இந்த காது கேட்காத கிளவிய வச்சுக்கிட்டு கடைசி வரை வா கூட கடந்து குப்பை கொட்டணுமோ? இங்க வச்சிருக்காளா பாப்போம். ஹீரோ வேற பூட்டில வச்சிருக்கா. சாவி எங்க வச்சிருக்காள தெரியலையே. இது என்னது, ஒரே நோட்டு புத்தகமா இருக்கு. பால் கணக்கு கடை கணக்குல எழுதி வச்சிருப்பாளோ. ஏட்டி வந்த வேலைய பார்க்காம கதை புஸ்தகமா படிச்சிட்டு இருக்க? முத இவ மண்டையில ஒரு அம்மிக்கல்ல போட்டு கொல்லணுமா, தொல்லை தாங்க முடியல. டிவிக்கு பறத்த வச்சிருப்பாளோ. ஏட்டி கூறுகட்டவளே, டேபிள் மேல யாரு என்னத்த பாக்கியா? இருட்டி தேட வேண்டாமா எல்லா இடத்துலயும்? இவனை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்மளே களத்துல இறங்கிட வேண்டியதா. திருட்டு பயலே சரி கேளடா, நீ திருந்த ஒரு வழி சொல்றேன், சரி கேளடா. ஏட்டி யார பார்த்து திருட்டு பயலன்னு பாட்டு படிக்கிற? ஏட்டி நம்ம ரெண்டு பேரும் இப்ப அந்த வேலைக்கு தானே வந்திருக்கோம். அந்த வேலையை பாப்ப மாட்டி. சும்மா நொய்னு பேசாத. காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரியே இருக்கு. இல்லட்டினாலும் உன் காதல ஈயத்தை தாண்டி காய்ச்சி ஊத்தணும். ஒன்னு நம்பி ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்களும் குத்த வச்சு உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். தங்கமே தங்கமே என்ன ஆச்சு, உன்னை பார்த்ததே நெஞ்சில புண்ணாச்சு. குத்து வச்சு உட்காருக்கு நம்ம நினைக்கா வயசுக்கு வந்தோம். கூறு கட்டவா வந்த வேலையை பாப்பாளா? குத்த வச்சு உட்காரு, குத்த வைக்காம உட்காருன்னு. எப்போ எப்போ அந்த பொருளெல்லாம் எங்க போச்சிருக்கா? அடப்பாளனால பாலா கிடந்த பைத்தியமே, திருட வந்துகிட்டு அவகிட்ட எங்க வச்சிருக்கான்னு எழுப்பி கேக்குது பாரு பைத்தியம். சே அசந்து தூங்குது பிள்ளை, நம்மளே தேடி எடுத்துக்கிடுவோம். ஏ ஆத்தி பொட்ட கோமாரி, இப்படி கொட்டாய விட்டா வீடு வழங்குமா? ஏட்டி கனகா, ஏ கனகா, ஏட்டி கூறுகிட்ட குப்பம்மா, கத்தாம கடட்டி. நானட்டி கூறுகிட்ட குப்பம்மா, நீ பைத்தியம் பிடிச்ச பாலம்மா. எதுக்கிட்ட என்ன சும்மா சும்மா வையிற? நானும் பார்த்துட்டே இருக்கேன். நான் எங்கடி வந்தேன்? நீ தானே என்ன திட்டுன. என்னது உன்னை கொட்டுனா? எல்லாரையும் பொல்லாதையுமா சொல்லுற? உன் வீட்டுல ஒரு வாய் கஞ்சி குடிச்சிருக்கு, என்ன இல்லாத பொல்லாதமா சொல்றேன்னு சொன்னேன் சொல்றியா? என்ன தட்டி சொல்லாடுற? நான் ஒன்னு என்ன சொன்னேன்? என்னது என்னையா? நானா என்னையா நான் காலி பண்ணேன்? நானே தலைக்கு எண்ணெய் வைக்காம முடி எல்லாம் பஞ்சு மிட்டாய் மாதிரி கிடக்கு, எண்ணெய் காலி பண்ணேன்னு சொல்றேன். எதுக்கடி மூஞ்சி இப்ப மாத்துற? என் மூஞ்சி மாத்திர மாதிரி இருக்குதா? ஓ மூஞ்சிதான் மாத்திர, சளி மாத்திர, காய்ச்ச மாத்திர, வயிற்று வலி மாத்திர, அப்படி இருக்குதுடி ஓ மூஞ்சி. ஐயோ கடவுளே, இவகிட்ட கிடந்து மல்லு கட்டுறதுக்கு நான் பாத யாத்திரை போயிடலாம் போலயே. என்னது பாதத்தை தூக்கி அடிப்பியா? இந்த வாங்கிக்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் வீட்டுல ஒரு வாய் சோறு தின்னுட்டு என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்தியா? ஐயோ காது கேட்காதவளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. எட்டிட்டு விழாயிலும் பிள்ளைய மிதிக்காளே. ஏடி சண்டை போடுற இடமா? திருட வந்த இடத்துல இப்படி போட்டு தூக்கி போட்டு மிதிக்கியடி. யாருக்கிட்ட? என்ன உறக்கம், காலையில 10 மணி வரை கிடந்து உறங்குறது சோகமா தான் இருக்கு. அடடே காலையிலே நல்ல கண்கொள்ள காட்சியெல்லாம் இருக்கு. மாமியார் கழுவியோ, மாமியார் கழுவியோ, என்னடா இந்த கிளவி போசுக்குன்னு இப்படி அடிச்சு விட்டு. கிளவி என்ன காலையிலே மதம் பிடிச்சு யானை மாதிரி நிக்க? என்ன பார்த்தா பூனை மாதிரியா இருக்கு? மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே என்ன கரிச்சு போட்டுறதே வேலையா போச்சு. அட செவுட்டு கிளவி. இனி இந்த வீட்டுல மானம் கட்டு ஒரு வாய் சோறு வாங்கி திங்க கூடாது. நமக்கே இந்த அடினா மாமியார் கிளவி உசுரோடையா இருக்கும். போய் பார்ப்போம். இருக்கு உசுரோட தான் இருக்கு.
சரி அவிய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எதுவும் அடித்து விளையாடி இருப்பாவோ, நம்ம ஊடைக்க போனது நமக்கு ஒரு அடி விழுந்துட்டு. ஆமாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆனாலும் கிளவி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அடித்து அடியில் விழா எலும்பு தூக்கிட்டு கொஞ்ச நேரம் இப்படியே படுப்போம் பட்டில். இங்கே ஒருத்தி கண்ணீரும் மழையுமா கிடக்காளே, வந்து எட்டி பார்த்துட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாளே மருமவா. வாட்டி மாமியார் கிளவி, நானே அடிச்ச இடத்துல ஒரு சைடு விழா எலும்பு தூக்கிட்டுன்ட்டு வந்து கிடக்கேன். வீல வர பார்க்காவ. 10 லீவ் இன்னைக்காவது என்ன நிம்மதியா இருக்க விடுறியா? எதுக்கு இத்தனை வாட்டி நீ போன் பண்ணுனே? லீவு தான் வாரம் தோறும் லீவு தான் விட்றாவ. பொங்கல் வர வரப்போது இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும் பெயிண்ட் அடிக்கணும் ஒரு அக்கறை இருக்கா உங்களுக்கு? அடிப்போம் டி. இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, மெதுவா அடிப்போம். ஒரு வாரம் இருக்காம்ல. ஒரு வாரம் கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ள போயிடும். அந்த பிள்ளைல வீட்டெல்லாம் இன்னைக்கு சுத்தம் பண்ணிட்டு வை. நீங்கள் பெயிண்ட் மட்டும் அடிச்சு விட்டுருங்க, அவ்வளோதான் வர உங்கள் கடமை முடிஞ்சு. ஏடி பெயிண்ட் நானாட்டி அடிக்கணும், அதுக்கு ஆள் வைப்போமாடி வேலைக்கு? என்னது வேலைக்கு ஆள் வைக்கணுமா? இருக்கிறது 4 ரூமு. இந்த 4 ரூமுக்கு பெயிண்ட் அடிக்க உங்களுக்கு கறி வடிக்குதோ? அதுக்கு சம்பளத்துக்கு ஆள் போடணுமாம்ல. சம்பளத்துக்கு நீங்கள் அடிங்க மரியாதையா. 10 வயசான காலத்துல இன்னும் மேலே ஏறி நீ பெயிண்ட் அடிக்க சொல்றா பத்தியா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய வயசாயிரல. நீங்கள் இந்த பெயிண்ட் அடிங்க. நீங்கள் மழுப்பிட்டு அலையாதியே. பெயிண்ட் மரியாதையை அடிச்சு விட்டு நீங்கள் வேறு எங்கேனாலும் போய்கிடுங்க, என்ன வேலைனாலும் பார்த்துக்கிடுங்க. ஏடி இப்படி வீட்டுக்காரரும் மரியாதை இல்லாம பேசாதடி. எங்க மரியாதை இல்லாமல் பேசுனேன் நல்லா சொல்கிறீரே. நம்மள வேலையை செய்ய சொல்லிட்டு இவன் நைசா நழுவிடுவா. ஏன் பிறந்தாய் மகனே நீ ஏன் பிறந்தாயோ? அங்கே என்ன முணுமுணுப்பு? பெயிண்ட் அடிக்கல இப்போ வரட்டா? பத்திரக்காளி வந்தாலும் வந்துருவா, வந்து சாமியாட்டம் ஆடிடுவா. நம்ம எதுக்கு வம்பு, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு விட்டுருவோம். பத்திராளியக்கா, பத்திராளியக்கா. அப்பா ஆண்டவரா பார்த்து நமக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு துணைக்கு ஒரு ஆள் அனுப்பி வச்சிருக்காரு. நெட்டாளி வா, பத்திரகாளி உள்ளதான் இருக்கா. என்ன பெயிண்ட் அடிக்க வேலையெல்லாம் தொடங்கிட்டீங்களாக்கும்? நெட்டாளி எப்போ வந்தா? இப்போதாக்கா வந்தேன். சரி சாயங்காலம் போல் நம்ம அங்கே போவோமா, நேற்று சொன்னோம்ல பேசணும்ல, அங்கே போவோமான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். எங்க போறிய? என்ன பேசுனிய? எதுக்கு இப்போ அது? பொம்பளையில நாங்கள் என்னதும் பேசுவோம், எங்கேயும் போவோம். உங்களுக்கு என்ன? நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற வேலையை பாருங்க. வீட்டுக்காரர் ஒன்று ஒரு மரியாதை தாராளா இவா? உங்களுக்கு என்ன மரியாதை தரல? இந்த 25 வருஷத்துல நான் உங்களுக்கு மரியாதையே தரலையோ? கேட்டா உடனே சண்டைக்கு வந்துருவாப்பா. வள்ட்ட அதான் எதுவுமே கேக்குறதே கிடையாது. யானே இப்படி அக்காட்ட ஒரே சண்டைக்கு போறியே நீங்க? அது சரி, எல்லாம் ஒரே குட்டையில விளைஞ்ச மட்டை தானே, எல்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க சும்மா சும்மா தானத்தோட பேசாம இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை முடிச்சிட்டு இருங்க சரியா? அப்ப இந்த பேசுனதுக்கு அப்பதே பெயிண்ட் அடிச்சு முடிச்சிருக்கலாமே. அம்மா என்ன பார்த்தா ஆத்தா? எங்க என்னாச்சு? ஒரு கீழே விழுந்துட்டாரே. என் நெட்டவள்ளி வா வந்து தூக்கு. அண்ணச்சியை பாருங்க, கவுத்தி போட்டு கரப்பம்பூச்சி மாதிரி மல்லாக்க கிடக்காரு. ஏட்டி இவரை வந்து தூக்குனா நீ அங்க இருந்து பல்லைய காட்டுறா. என் கையை பிடிச்சிட்டு எந்திங்க அப்படியே. இந்த பிள்ளையே முருங்கக்கா மாதிரி இருக்கு, இதை நம்பி எந்திக்கலாமா? மறுபடியும் பொத்துன்னு கீழே போட்டுற மாட்டாளே. எங்க அவ கையை பிடிச்சிட்டு எந்திங்க. இப்படி உளுந்துட்டு பெயிண்ட் அடிக்க எந்த ஊர்ல எந்த ஆம்பளையாவது இப்படி பெயிண்ட் அடிக்கன்னு உழுறாரா? நீங்க மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க? என்ன 10 நான் விழுந்ததுக்கு எதுக்குடியே ஊர்ல இருக்க ஆம்பளையெல்லாம் இழுக்கா நீ? கையில பிடிச்சி காலை உடைச்சி பெயிண்ட் அடிக்கிற சொல்ற உலகம் இது, பெயிண்ட் அடிக்க சொல்ற உலகம். ஆமா இவரை மட்டும் ஏதோ பெயிண்ட் அடிக்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப சீனை போட்டு கிடக்காரு. ஏன் நெட்டவள்ளி நீ அவரை ஒன்றும் தூக்காண்டாம், பொத்துன்னு பாடு இருந்தாலே. சரியக்கா. அம்மா இவ ஒரு வாரத்தை சொன்னோன்னா அந்த நெட்டவள்ளி புள்ள கீழே போட்டுட்டு போயிட்டு. என்ன கீழே விட்டுட்டு போயிட்டா? சும்மா சொன்னா இப்படி கீழே விட்டுட்டு போயிருவியா நீ? என்னாச்சு என் புருஷனுக்கு? ஆமா இப்போ வந்து நடிப்பா, என்னாச்சு என் புருஷனுக்கு என் தங்கத்துக்கு என் பூச்சி குட்டிக்கு போட்டி அந்த பக்கம். இந்த மனுஷனை ஃபோன் போட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு வாரம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எந்த ஆள் போனாரோ தெரியல. இந்த லீவு நாள் அதுமா வீட்டுல இருந்து வேலையெல்லாம் பார்த்தானே. இந்த ஒட்டர் அடிக்கணும், இந்த பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. இவ்வளவு நாள்ல எப்படின்னு செய்ய முடியும்? இவர் எங்கதான் போனாரோ தெரியலம்மா. சரி இந்த பிள்ளைகளாவது நமக்கு கூட மாட ஏதாவது ஒத்தாசை பண்ணணும்னு பார்த்தா இது அது விடிஞ்சது கூட தெரியாம கிடந்து தூங்குதுவே. போய் எழுப்பி விடுவோம், இன்னைக்கு இருக்குல்ல அவளுக்கு. 1 2 3 4 எட்டி எட்டி முடிச்சிட்டீங்களா என்ன? ஐயே அம்மா வாரா, நம்ம நல்ல பிள்ளை மாதிரி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடிப்போம். 6 5 எட்டி விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன பண்ணிட்டு இருக்கிய? அவளை எங்க சின்னவளே? 7 8 நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ என்ன குரல் வித்த காட்டிட்டு இருக்க? எம்மா குரல் வித்தியா? உனக்கு என்ன தெரியும்? நீ தூர பாந்தாலே, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஏட்டி அதெல்லாம் இருக்கட்டு, நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் பார்த்தியா? கொஞ்சம் உதவி ஒத்தாசைக்கு வரலாம். உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன். அவர் லீவுன்னா அவரை கையில் பிடிக்க முடியாது. அந்த ஆள் அவரு கூட்டாளியெல்லாம் கூப்பிட்டு எங்கேயாவது கதை பேசுறதுக்கு போயிடுவார். நீ வரலடி 2 பேரும்? அவளை எங்கே? ஆ எம்மா கொஞ்சம் வயிறு வலிச்ச மாதிரி இருக்குமா, நீ அவளை கூட்டு போம்மா, நான் ரெஸ்ட் எடுக்கேன். வலிக்கும் டீ வலிக்கும். ஏதாவது வேலை சொன்னா தானே வயிறு வலிக்கு, கால் வலிக்கு, காது வலிக்கும்பியே. எல்லாம் தெரியும் உங்கள் மடமாத்த என்னன்னு. மரியாதையே வந்துருங்க வேலை செய்யறதுக்காமா. மரியாதை வேலை செய்யணும். உங்கள் காப்பி பல்லடிக்கு காப்பியை குடிச்சிட்டு கீழே இறங்கி வாங்க. ஆமா அவளை எங்க? அதனால கக்குஸ்குல கிடப்பா, போய் பாரு போ. நீ மரியாதையே கீழே இறங்கி வா. வாரேன் போ. எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்ச இடம் கக்கூஸ் தான்ப்பா. அங்கதான் யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண வரையே மாட்டாங்க. ஏட்டி ஏட்டி சின்னவளே. சொல்லி வாய முடியல, நான் வந்துட்டுல. ஏட்டி வெளியே வாரியா இல்லை நான் உள்ள வரட்டா? எம்மா வாரேம்மா, இருமா வாரேன். சரி நிம்மதியாக கக்கூஸ் கூட போக விட மாட்டாவே இந்த வீட்டில். எம்மா என்ன கூட்டாளா சொல்லி எதுக்கு கக்கூஸில் இருக்கும்போது கதவு தட்டுறிய? அந்த ஒரு இடம் தான் நிம்மதியாக இருக்கு. அங்கேயே வந்து என்ன வேலை செய்ய சொல்லுவீரோ? ஏட்டி அம்மா கக்கூஸில் இருக்கிறதுல கதவு தட்டிட்டா இருக்கோம். ஆமாட்டி பாருட்டி, இப்போ தான் போய் இருந்தேன், அதுக்குள்ளே போய் வந்து கதவு தட்டிட்டாவே. சரி எனக்கு கடவுளே எனக்கு கடுப்பாக இருக்கு. கக்கூஸில் கூட நிம்மதியாக இருக்கே விட மாட்டேக்காவே. ஏன் பிள்ளைகளா பொங்கல் இருக்குன்னு ஒரு வாரம் தானே இருக்கு. இந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பெயிண்டெல்லாம் அடிச்சு விட்ருவோம் வரீங்களா? எம்மா சும்மா இரு பார்த்துக்க. நீ அப்பாவும் பண்ணுங்க. இதுக்கு எங்கே 2 இடத்தையும் கூடுறிய? எங்களுக்கு எட்டே எட்டாதி. ஏட்டி அப்பாவும் வருவாட்டி, நீங்களும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. சீக்கிரம் முடிச்சிடும்ல வேலை. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நீ நாங்கள் வரலன்னு சொன்னால் நீ விடையா போறா? சரி பண்ணுறோம் போ. அந்தாலே முதல்ல இந்த ஒற்றைடம் அடிங்க சரியா? நான் உங்களுக்கு குடிக்கிறது காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி எரிச்சலாக இருக்கு இந்த லீவ் விட்டா. லீவில் ஒரு நாளாவது நம்ம தூங்க முடியுதா பாரு. அதை செய்ய இதை செய்யணும் ஒரே வேலையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏட்டி வேலை பார்க்குறதுல என்ன அங்கே என்ன சத்தம்? ஐயோ அம்மா காதில் விழுந்துட்டோ? ஏட்டி என்ன அதுக்குள்ள மாப்பும் கையுமா வந்துட்டா? ஆமாட்டி இதுதான் நின்றுட்டே தொடச்சிடலாம்ல. மற்ற எந்த வேலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்க. அதான் முதையே போய் இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரியா நாள்